தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். இது உண்மையின் அலசல். ஹட்டன் செனன் தோட்டத்தில் KM பிரிவில் திங்கட்கிழமை இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 20 தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கரையாகி இருக்கின்றன. அது மட்டுமன்றி குறித்த தீ விபத்து காரணமாக லயன் தொகுதியில் அமைந்திருந்த 20 வீடுகள் சேதமடைந்ததுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த 20 குடும்பங்களைச் சேர்ந்த 50 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன்போது வீட்டின் உடைமைகள் அனைத்தும் சேதமடைந்ததுடன் தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட பொதுமக்கள் சிலர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் ஹட்டன் நகர சபைக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் சம்பவம் இடம்பெற்று 2 மணித்தியாலங்களின் பின்னரே தீயணைப்பு பிரிவினர் வருகை தந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள். தீயணைப்பு வாகனம் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தபோது மக்கள் முயற்சியினால் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஆனாலும் இதுவரையில் இந்த சம்பவம் தொடர்பில் எந்த ஒரு அதிகாரியும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ஏன்? வரலாற்று நினைவகத்தில் மிக ஆழமான நெருக்கடிகளில் ஒன்றாக நாடு நம் கண் முன்னே சரிந்து விழும்போது நமது இக்கட்டான நிலையை எந்த கோணத்தில் இருந்து நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும்? கடந்த 2 நூற்றாண்டுகளாக இலங்கையின் அரசியல் பொருளாதாரம் மலையக தமிழர்களின் துன்பங்களிலும் துயரங்களிலும் அவலங்களிலும் போராட்டங்களிலும் நங்கூரமிடப்பட்டிருக்கின்றது. பிரித்தானிய காலத்துவத்தின் கீழ் நாட்டின் நவீன பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு மையமாக இருந்தது. இருப்பினும் சமூகத்தில் அவர்களின் நிலைமையையும் வரலாற்றையும் எழுதுவது கூட புறக்கணிக்கப்பட்டது. தோட்டங்களுக்குள் சாத்தியமான வேலை மற்றும் போதுமான வருமானம் கிடைக்காத மலையக இளைஞர்கள் நகர்ப்புறங்களில் குறைந்த ஊதியம் பெறும் முறைசாரா மற்றும் சேவை துறைகளில் பணிபுரிகின்றார்கள். வசதி படைத்த வீடுகளில் வீட்டு பணியாளர்களாகவும் உணவகங்கள் மற்றும் கடைகளில் பணியாளர்களாகவும் உதவியாளர்களாகவும் பணிபுரிகின்றார்கள். அதே சமயம் தோட்டங்களில் அதிக ஊதியம் மற்றும் சிறந்த சமூக பொருளாதார நிலைமைகள், குறிப்பாக வீட்டு வசதி மற்றும் பயிர் செய்கைக்கான நிலம் ஆகியவற்றிற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு தோட்டங்களில் போராட்டங்கள் தொடர்கின்றன. தோட்டங்களின் நீண்டகால எதிர்கால நம்பகத்தன்மை என்பன கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. பெருந்தோட்டங்களில் மலையக தமிழர்களின் இந்த பரிதாபகரமான நிலையையும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவர்கள் மீது ஏவப்பட்டிருக்கின்ற, அதாவது சிதறடிக்கப்பட்ட ஒடுக்குமுறையையும் முற்றிலும் அவநம்பிக்கையான நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றே குறிப்பிடலாம். மலைநாட்டு தமிழர்களின் இந்த இக்கட்டான நிலை இலங்கையின் தற்போதைய நெருக்கடியுடன் நடந்து கொண்டிருக்கும் உழைக்கும் மக்களின் பெரும் துன்பத்தின் மைய அம்சங்களான மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள், அடக்குமுறை சுருண்டல் மற்றும் சமூக புறக்கணிப்பு ஆகியவை நம்மை எதிர்கொள்கின்றன. இந்த பின்னணியில் நாட்டின் புற எல்லையில் உள்ள பிரச்சினைகள் முறையாக தீர்க்கப்படும் போது என்றெனும் ஓர் நாள் மலையக மண்ணில் உள்ள மக்களின் வாழ்க்கையும் மாறும் என நம்புகின்றேன். இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.